ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம முறுமுறு வடையும் பக்கத்தில் ஒரு ஸ்வீட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்டை பற்றி இங்கே பார்க்கலாம். ஜவ்வரிசி சேமியா ரெண்டும் கலந்து அந்த ஒரு ஸ்வீட்டு. ஸோ ஜவ்வரிசியை வறுத்து நல்லா ஊற வச்சிடணும். நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சோம்னா மெத்தனை ஆயிரும். அதே மாதிரி சேமியாவை நல்லா வறுத்து ஹாட் வாட்டரில் கொதிக்கிற ஹாட் வாட்டரில் போட்டு அதுக்கப்புறம் வெள்ளத்தையும் தட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுடணும். அப்புறம் நெய்யில் கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து இதில் போட்டோம்னா பாலை கூட தனியாக காய வச்சு அதில் விட்டுட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். ஒரு சாயந்தர நேரம் ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐட்டம். ஸோ ஒரு ஸ்வீட் ஐட்டம் பக்கத்தில் ஒரு பருப்பு வடையும் கூட அருமையாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம கடலைப்பருப்பு வடை முறுமுறு வடை எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கடலைப்பருப்பை வந்து செனகப்பருப்பு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. ஸோ புரோக்கன் சன்னா டால்னு கூட சொல்லிப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன நமக்கு ஆரோக்கியமான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. அப்புறம் இது வந்து உடனடியாக நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த கடலைப்பருப்பு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ ஒரு 25-30 வடை தேவைப்படுறது அப்படின்னா ஒரு 2 டம்ளர் கடலைப்பருப்பை நல்லா எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டது அப்படின்னா அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அது அப்படியே தண்ணி விடாமல் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி விடாமல் அது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம், காரம், மஞ்சப்பொடி, கொஞ்சம் பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி, வெங்காயம் போடுறது வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நான் வந்து வெங்காயம் யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா அரைக்கும் பொழுதே கல்லுப்பு 2 மிளகா வத்தல் அது கூட போட்டு நல்லா அரைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் பவுடர் தானே, ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பவுடர், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரம் போட்டு நல்லா அந்த மாவை பிசைஞ்சு வச்சு இதை மாதிரி நம்ம அதில் 8 போட்டு இது பண்ணலாம். இந்த வடை வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ மொறுன்னு இருக்கும். ப்ளஸ் இது ஒரு 2 டேஸ் கூட நம்ம வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இதை உளுந்து வடைனா இம்மிடியேட்டாக நமக்கு இதாகிரும். ஸோ அந்த டைமுக்கு தான் நல்லா இருக்கும்பாங்க. இது கொஞ்சம் நிறைய நேரம் அடுப்பில் ஆகணும். நமக்கு ஃப்ளேம் கூட கம்மியாக தான் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணினோம்னா இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணி எடுக்கணும். பட் நல்ல அருமையாக இருக்கும். உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இது செஞ்சு பார்த்து சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் வாழணும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
सुधामय गानविचक्षण गुणशील दयाल मां पालय सामनिगमज सुधामय गानविचक्षण गुणशील दयाल मां पालय सामजवर गमना साधु वृत्सारसाब्ज पालकालातीत विख्यात सामजवर गमना वेदशिरो मातृज सप्तस्वर वेदशिरो मातृज सप्तस्वर वेदशिरो